أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். ஸலவாத்தும் சலாமும் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்தினர் அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த ஈமானிய அமர்வில் குழுமியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவினுடைய பேரருளால் நம்மீது கடமையான ஐவேளை தொழுகைகளில் ஒன்றான மக்ரிப் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஒரு ஈமானிய அமர்வுக்காக நம் சிந்தனைகளை சீராக்கவும், உள்ளத்தில் உள்ள கசடுகளை நீக்கக்கூடிய வகுப்பாக இருக்கக்கூடிய இந்த வகுப்பிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம சென்ற அமர்வுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக இது போன்ற மார்க்க வகுப்புகள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கு அந்த ஏற்பாட்டாளர்கள், அதில் கலந்து கொள்ளுகிறவர்கள் வெறிப்படுத்துகின்ற வேதனையில ஒரு முக்கியமான வேதனை என்னன்னா, ஏன் மக்கள் இதுக்கு வரமாட்டேங்கிறாங்க? வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, எந்த பிரயோஜனமும் இல்லாம நேரத்தை கடத்துகிறார்கள், ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம கடிக்கிறாங்க, ஏன் இதுக்கு உட்கார மாட்டேங்கிறாங்க என்ற இந்த புலம்பல் வார்த்தைகள் எல்லா இடங்களிலும், அது வெளிநாட்டுல நடக்கக்கூடிய வகுப்பா இருந்தாலும் இதே பிரச்சனை தான். இது ஒரு யூனிஃபார்மா நடைபெற்றுட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய கருப்பொருள் சென்ற அமர்வுல நாம் எதை மையமாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இங்கே இந்த சபையில் அமர்ந்திருப்பவர்கள் இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த சபையில நாம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், நம்மளுடைய நேரங்களை நாம் தியாகம் செய்துவிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். மற்றவர்கள் வேறு விதமாக பீச்சிலோ அல்லது ஷாப்பிங்கிலோ அல்லது வேற ஏதாவது பேசிக்கிட்டு கடிக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இங்கே அமர்ந்திருப்பதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன? இதுதான் சென்ற அமரனுடைய டாபிக். இதை நாம் சொல்லிவிட்டு என்ன சொன்னோம்? நாம் ஒன்றை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்திலே வணங்கலாமா, மார்க்கம் அனுமதித்து இருக்கிறதா என்ற கேள்வி முன்வைத்த பொழுது குர்ஆன் நமக்கு அதுக்கு வழிகாட்டுகிறது. என்ன வழிகாட்டுகிறது? குர்ஆனிலே அல்லாஹ் கூறுவான், வதுஊஹு ஹௌஃபன் வ தமஆ, உங்கள் இறைவனை நீங்கள் ஆசையோடு அச்சத்தோடு நீங்கள் அடையுங்கள். அப்போ ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது.
அப்ப நமக்கு இந்த சபையில் கலந்து கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் ஒரு பக்கம், எந்த செய்தியும் நாம் உள்வாங்காமல் சென்றாலும் இந்த சபையில அமர்ந்திருப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்களுடைய வரிசையை சென்ற அமர்வுல அதுதான் மைய கருத்தாக நாம் துவங்கினோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு கிராமப்புற அரபி ஒரு கேள்வி கேட்டாரு. இதை அப்படியே நாம நினைவுபடுத்துவோம். ஒரு கிராமப்புற அரபி ரசூலுல்லாஹி கேட்டாரு, எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்க, நான் பிரார்த்தனை செய்வதற்கு எனக்கு வாக்கியங்களை கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். இதை சொல்லுங்க அப்படின்னு கிராமப்புற அரபிக்கு சொன்னப்போ அவரு உஷாரா விழித்துக்கிட்டு ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா கேட்டு சொன்னாரு. என்ன கேட்டாரு? இது அல்லாஹுக்குரியது, இதை சொல்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு ஒரு டீல் பேசினார். இதை நாம போன அமர்வுல தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அந்த கிராமப்புறவி அரபி கேட்டதற்கு பயனாக இன்னொரு பிரார்த்தனையை சொல்லி தருகிறார்கள். குல் அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி. என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, எனக்கு கிருபை செய், எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு ரிசுக்கை கொடு, இப்படி எல்லாம் அடக்கி இருக்கக்கூடிய ஒரு அம்சங்களை கேட்டதாக போன அமர்வுல நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த அமர்வுகளை அதே தொடர்ந்து சில செய்திகளை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். இந்த சபையில் நாம் இருப்பதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வெகுமதிகள் என்ன, நமக்கு செய்திகள் கிடைக்கிறது. இது வெளிரங்கத்துல நிறைய செய்திகளை நாம கேட்கிறோம். இந்த சபையில் அமர்வதின் மூலமாக, இந்த இல்மினுடைய சபையில் அமர்வதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கூடிய சிறப்புகளுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அதற்கு முன்னாடி தமிழ்ல விடுகதைகளை நாம நிறைய கேட்போம். நாமெல்லாம் விடுகதையை கூறி கூறி வளர்ந்தவர்கள். தமிழ்ல நிறைய விடுகதைகள் இருக்கும். இஸ்லாமிக் சம்பந்தப்பட்ட விடுகதையில் கூட நிறைய விளையாட்டாக பேசுவார்கள். பாங்கும் இல்லை, தொழுகையும் இல்லை, பாங்கும் இல்லை, இகாமத்தும் இல்லை, ஆனால் தொழுகை உண்டு அப்படின்னு இஸ்லாம் சம்பந்தமா ஒரு விடுகதையா போல ஒண்ணு கேட்பாங்க. பாங்கும் இல்லை, இகாமத்தும் இல்லை, தொழுகை உண்டு. அது என்ன? ஜனாசா தொழுகை, நம்முடைய இறுதி தொழுகை. இப்போ குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஒரு விடுகதையை நான் உங்களிடத்துல கேட்க போகிறேன். குர்ஆன் தொடர்புள்ள ஒரு விடுகதை. இது விடுகதை அமைப்புல தான் இருக்கும், ஆனா குர்ஆன் சம்பந்தப்பட்டது. நீங்கள் யோசித்தால் இதற்கு நீங்கள் விடை நிச்சயமாக உங்களால் கூற முடியும். குர்ஆன் சம்பந்தப்பட்ட விடுகதை. யானை வெயிட் கூடவா, மாடு வெயிட் கூடவா? சொல்லுங்க, எது கனம் அதிகம், யானையா மாடா? இப்போ குர்ஆன் ஓடு தொடர்பு படுத்தி ஒரு விடுகதை கேட்கிறேன். யானையும் மாடும் நிறுத்தப்பட்டால், அதாவது அளவிடப்பட்டால், யானையை விட மாடு கனமானதாக இருக்கும். குர்ஆன் தொடர்பு உள்ள ஒரு விடுகதை யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சா விடை கிடைச்சிடும். அதாவது குர்ஆனோடு தொடர்பு படுத்தி கேட்கப்படுகின்ற விடுகதை. யானை வெயிட் கூட நமக்கு தெரியும், மாடு அதை விட வெயிட் கம்மி. யானையும் மாட்டையும் நாம் நிறுத்தினால் யானையை விட மாடு கனமானதாக இருக்கும். குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடுகதை. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹுக்கே எல்லா புகழும். இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் உள்ள மக்கள் கண்டிப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த சபை குறைவாக இருந்தாலும் நிறைவாக காணப்படுகிறது. அப்ப மாடு கனம் கூடையா, யானை கனம் கூடையான்னா யானந்தான் கனம் கூட. குர்ஆனினுடைய தொடர்பு படுத்தி இதை விடுகதையாக கேட்கின்ற பொழுது யானையை விட மாடுதான் கனம் கூட. காரணம் என்ன?
சொல்லுங்க. குரானிலே நிறைய சூறாக்கள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். 114 சூறா இருக்கு. இந்த 114 சூறாக்களுடைய பெயர்கள் சில விலங்கினங்களுடைய பெயர் இருக்கும். கால்நடைகள் அப்படின்லாம் குராவுக்கு பேர் இருக்கும். இப்போ தமிழ் படுத்தி நாம சொல்லுவதாக இருந்தால், இந்த குரான் இந்த வரிசைப்படுத்தப்பட்ட வகையில 2வது சூறாவாக இருக்கக்கூடிய அல் பக்ரா, மாடு, பசுமாடுன்னு அர்த்தம். இது எத்தனை ஜுசு? கிட்டத்தட்ட 2.5 ஜுசுக்கு நெருங்கக்கூடிய உள்ள ஒரு பெரிய சூறா. மாட்டு சூறா சிறியது. ஃபீல் என்று சொல்லக்கூடக்கூடிய அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை சூறா சிறியது. இது குரான் சம்பந்தப்பட்ட ஒரு விடுகதை. இன்னொரு சூறாவும் குரான்ல இருக்கு, எறும்பு. அது பாத்தீங்கன்னா அதுவும் பெருசுதான். இப்ப இது உங்களை இதன் பக்கம் தொடர்பு படுத்துவதற்காக வேண்டி இந்த செய்திகளை சொல்லப்படுகிறது. இப்போ இந்த சபையில் நாம் இருப்பதின் மூலமாக நமக்கு அல்லாஹுவால் வழங்கப்படுகின்ற வெகுமதிகள்ல ஒரு முக்கியமான வெகுமதி, நிறைய சிறப்புகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சிறப்பு, இந்த சிறப்பை எதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பாங்கின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதான் பாங்கு இருக்குல்ல, தொழுகைக்காக வேண்டி கொடுக்கப்படுகின்ற இந்த அழைப்புக்கும் இந்த சபைக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மிடத்தில் குறிப்பாக தொழுகையை பேணுதலாக தொடக்கூடிய, பள்ளியோடு தொடர்பு இருக்கக்கூடிய நம்மிடத்தில பெரும்பாலான இடத்துல நல்ல அமல்கள் என்று சொன்னால் நாம் மனதிற்குள் ஒரு மனக்கணக்கை போட்டு வைத்திருக்கிறோம். எதெல்லாம் அமல்கள் அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? தொழுகை, அது கடமையான சிறப்பிற்குரிய அமல் தான், எந்த சந்தேகமும் இல்லை. பல லட்சங்கள் செலவு செய்து போகக்கூடிய ஹஜ்ஜு, உம்ரா, ஜகாத்து, இவைகள் எல்லாம் நல்லறங்களுடைய உச்சத்திலே நாம் கொண்டு போய் வைத்திருப்போம், அது உண்மைதான். ஆனால் நம்மிலே அதிகமானவர்கள் சில விஷயங்களை நல்லறங்களாகவே அவர்கள் எண்ணுவதில்லை, இது ஒரு அமலாகவே அவங்க நினைக்கிறது கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே மகத்தான அந்தஸ்தை அந்த அமல் பெற்று விடுகிறது. இப்ப இந்த சபைக்கும் பாங்குக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. பாங்குக்கும் இந்த சபையினுடைய சிறப்புக்கு என்ன சம்பந்தம் என்று தெரிவதற்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு பொன்மொழியின் அடிப்படையிலே சில தகவலை நாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், லா தஹ்திரன்ன, நீங்கள் மினல் மாரூஃபி, எந்த ஒரு அமலையும் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. நம்முடைய பார்வையில் தொழுகை, ஜகாத்து, ஹஜ்ஜுக்கெல்லாம் ஒரு தனி அந்தஸ்து உள்ளது. இபாதத்துக்கு இருக்கு, குரானுக்கு இருக்கு, தஸ்பீஹுக்கு இருக்கு, சதகாவுக்கு இருக்கிறது. இவைகளை தவிர்த்து விட்டு மார்க்கம் சில வழிகாட்டலை நமக்கு வழங்கி இருக்கிறது. லா தஹ்திரன்ன மினல் மஅரூஃப், எந்த ஒரு அமலையும் நீங்க சாதாரணமாக லேசாக எடை போட்டுறாதீங்க. தமிழ்ல நடை பாவனையில சில விஷயங்களை நாம சொல்லுவோம். யாரையும் நீ ஆளை பார்த்து எடை போட்டுறாத. ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, சாதாரண கைலி சட்டையா தான் இருக்கும். அவர் பெரிய வசதியானவரா இருப்பாரு, சிம்பிளா இருப்பாரு, பெரிய பந்தாலாம் அவர்கிட்ட இருக்காதுன்னு நடைமுறையிலே சில வார்த்தைகளை நாம் சொல்வது உண்டு. அதே வரிசையிலே மார்க்கம் என்ன சொல்லுகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எந்த அமலையும் நீங்க சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு அடுத்த வரியிலே பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹி தல்கின் ஹசன். எந்த அளவுக்கு அப்படின்னா, உன் சகோதரனை பார்த்து, உன் அருகாமையில் இருப்பவரை பார்த்து நீ சிரிக்கின்ற ஒரு புன்முறுவலு கூட நன்மையை பெற்று தரும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இதை நாம என்னைக்காவது இபாதத் லிஸ்ட்ல சேர்த்திருக்கிறோமா? தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தஸ்பீஹுக்கு கொடுக்கிறோம், ஜகாத்துக்கு எல்லாம் கொடுக்கிறோம். எந்த செலவும் இல்லாமல்
வெறுங்கையில் முடம் போடுவதை போல உன் பக்கத்தில் இருப்பவரை பார்த்து நீ ஒரு ஸ்மைல், அவரு யாரோ நாம யாரோ, இல்ல உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்ல பள்ளிவாசலுக்கு தொழக்கூடியவரா இருக்கலாம், அவரை பார்த்த உடனே ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல். இந்த புன்முறுவல் கூட நன்மைகளை பெற்று தரும். நாளை நீங்கள் சுவனம் செல்வதற்கு இதுவும் காரணமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்ற பாணியிலே மார்க்கம் சொல்லுகிறது. லா தஹ்கிரன்ன மினல் மாரூஃபி ஷைஆ, நல்ல விஷயங்கள்ல எதுவுமே சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். உன் சகோதரனை பார்த்து நீ மலர்ந்த முகத்துடன் இருப்பதும் சரியே என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்போ இது போல நிறைய விஷயங்களை நாம் அலட்சியமாக கருதி 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 நிறைய விஷயங்களை நாம் கோட்டை விட்டு விடுகிறோம். நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய தலைப்பு இந்த சபையினுடைய சிறப்பு. இந்த சபையினுடைய சிறப்புக்கும் பாங்குக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த நபி மொழியின் அடிப்படையிலே சில செய்திகள். இப்போ நம்மிடத்தில் வர வேண்டிய ஒரு அமல். சில சகோதரர்களை நாம் பார்க்கிறோம், அவர்களை பார்த்தால் நமக்கு போராமையாக இருக்கிறது. நம்மிடத்துல என்ன அமல் வரணும்? இப்போ உங்ககிட்டயும் கேட்கிறேன், நானே இந்த கேள்வியை கேட்டுக்கிறேன். வாழ்க்கையில் நினைவு தெரிந்த நாள் முதல் என்றைக்காவது நீங்கள் பாங்கு சொல்லி இருக்கிறீர்களா? கொஞ்சம் கேட்டு பாருங்க. சிலர்களுக்கு உடம்பு பிரச்சனையா இருக்கும், மைக்கில் போய் நின்றா தொண்டை கட்டும், அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அதை நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இருக்கு, என்னால பாங்கு சொல்ல முடியும் என்ற நிலையில் இருந்து உங்களிலே என்னையும் சேர்த்து கேட்டுக்கொள்கிறேன், யாராவது பாங்கு சொல்லி இருக்கிறீர்களா என்று பார்த்தால் அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய பதில் பாங்கு நாங்க சொல்லல. இது எவ்வளவு பெரிய கை சேதத்தை உண்டு பண்ணுகிறது, எவ்வளவு பெரிய நமக்கு வரக்கூடிய மறுமையின் பயன்களை அது புறக்கணிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால், இதை தெரிந்து கொள்வதற்கு சில நபிமொழிகளை நாம் பார்ப்போம். ஏன் இந்த சப்ஜெக்டை திரும்பி நான் ஞாபகப்படுத்துறேன்னா, இந்த சபைக்கும் பாங்குக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு முன்பாக பாங்கு சம்பந்தப்பட்ட ஒரு அமல். இந்த பாங்கைய நாம பெருசா எடுக்கிறது இல்லை. நம் சமுதாயத்திலே இந்த பாங்கு சொல்பவர்களை ஒரு தரத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறோம். வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியினரை போல கருதுகின்ற ஒரு மனோபாவம் முஸ்லிம்கள்ட்ட இருக்கு. இன்னும் இந்த முஅத்தின் என்பதை கூட மோதினார் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவலங்கள் கூட நாம பார்க்கிறோம். மோதினார், எதுல மோதினாரு? வரவங்கிட்ட எல்லாத்தையும் சண்டை போட்டு மோதிட்டு இருக்கிறார், அதான் அவருடைய வேலை. அப்ப மோதினார் என்றெல்லாம் வார்த்தைகள் கிடையாது. முஅத்தின். முஅத்தின்னா என்ன? முஅத்தின்னா என்ன? முஅத்தின் என்று சொன்னால் அதற்கு நேரடி பொருள் அழைப்பாளர். ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிடுறார், போய் எல்லாத்தையும் கார்டு கொடுத்துட்டு போய் நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றீங்க, அவர் அழைப்பாளர். இஸ்லாத்திற்கு பக்கம் அழைக்கிறார், அழைப்பாளர். முஅத்தின் என்ற வார்த்தைக்கு அழைப்பாளர் என்று பொருள். குர்ஆனிலே இது சம்பந்தமா ஒரு கண் கலங்கக்கூடிய ஒரு வசனம் வருது. என்னன்னா, நாளை சொர்க்கத்துல அல்லாஹ் சில சான்ஸ்களை ஏற்படுத்தி கொடுப்பான். அதுல ஒரு சான்ஸ், சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் பேசிக்கொள்வதற் போல ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான். கொஞ்சம் அந்த நாளை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கத்துல ஒன்று சேர்க்கணும். நாம் இந்த பக்கம் இருந்து நம் உறவுகள், நம் பிள்ளைகள், நம் மனைவி மக்கள், நம் நெருங்கிய நண்பர்கள் அங்கே இருந்தால் நம்முடைய நிலை அன்று எப்படி இருக்கும்? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், வனத அஸ்ஹாபுல் ஜன்னா அஸ்ஹாபன் நார். எதுக்கு இந்த ஆயத்துனா முஅத்தின் அப்படின்னு இங்க வருது. சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை கூப்பிடுவார்களாம். வனத அஸ்ஹாபுல் ஜன்னா அஸ்ஹாபன் நார். கூப்பிட்டு கேட்பாங்களாம், அன் கது வஜதுனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா. இந்த உலகத்திலே சத்திய மார்க்கத்திலே என்னென்னலாம் சொல்லப்பட்டதோ இதெல்லாம் உண்மை என்று இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா? இதுல எல்லாம் அடங்கிரும். தொழுகையினுடைய முக்கியத்துவம், நோன்பின் முக்கியத்துவம், உண்மை பேசுதல், வியாபாரத்துல ஹலாலா நடக்கிறது, கற்பொழுக்கம் எல்லாம் அடங்கிரும். நீ நெறி தவறாமல் யார் சரியாக நடந்தார்களோ அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க. அப்போ சொர்க்கவாசிகள் கேட்பாங்களாம்,
இந்த உலகத்துல உங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட உங்களுக்கு வந்த தகவல் எல்லாம் இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா, உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னும் போது அவர்கள் சொல்லுவார்களாம், காலு நஅம், ஆமா இப்ப நாங்க கண்கூடாக பார்க்கிறோம், எல்லாம் எங்களுக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. அன்றைக்கு நாங்கள் செய்யாமல் விட்டுவிட்ட அல்லது செய்யக்கூடாது என்று சொன்ன செயல்கள் எல்லாம் அத்துமீறி செய்த காரணத்தினால் அதனுடைய பயன்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது போல சொல்லுவாங்க. இப்படி பேச்சு நடந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு மோதினார் உள்ள வருவர். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, மோதினார் என்பது இல்லை, முஅத்தின். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅத்தன முஅத்தினும் பைனஹும். இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழைப்பாளர் சொல்லுவாரு, பேசினது போதும், அல்லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் அப்படின்னு இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இப்ப முஅத்தின். இப்ப இந்த பாங்கு சொல்ற விஷயத்துல நாம் அலட்சியமாக இருந்தால் இன்றையிலிருந்து அதை நாம தூக்கி எறிஞ்சிடணும். இப்ப நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், நீங்க சொல்லியிருக்கீங்களான்னு சில இடங்களில சொல்லி இருக்கிறேன். அது சில நேரங்கள்ல இந்த பாங்கு சொல்லும் பொழுது சிலர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும். அவங்கள நாம பட்டியலை சேர்க்க வேணாம். யார் நாம இந்த பட்டியலை சேர்க்கணும்னா, இதெல்லாம் ஒரு அமலா, பாங்கு சொல்றதெல்லாம் ஒரு செயலா என்று இந்த அமலை அலட்சியமாக நினைத்து கொண்டு இந்த அமலை புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கு நான் சில செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம அர்ஷிதில் அஇம்மா, இமாம்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா ஒரு பவர்ஃபுல்லான துவா. ஏன் அந்த துவாவுக்கு பவர்ஃபுல்னு நாம பேரு சொல்றோம்னா, நாம் பிரார்த்தனை செய்தால் நம் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளலாம், ரிஜெக்டட் செய்யப்படலாம், அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படலாம், அல்லது நிறுத்தி வைக்கப்படலாம், அல்லது மறுக்கப்படலாம். ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு துவாவை பெற்றிருப்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க பவர்ஃபுல்லா ஒரு பிரார்த்தனையை சிலர்களுக்கு கேட்டு இருக்கிறார்கள். அதுல அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹும்ம அர்ஷிதில் அஇம்மா, இறைவா இந்த உம்மத்தினுடைய இமாம்கள் வழிகாட்டைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீ நேர் வழிகாட்டு. ஏன்னா இமாம் நேரான பாதையில் இருந்தாதான் மக்களை கைட் பண்ண முடியும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வக்ஃபிர் லில் முஅத்தினீன், பாங்கு சொல்பவர்களுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு என்ற இந்த பவர்ஃபுல் துவாவை பாங்கு சொல்லக்கூடியவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த அமல் நம்மளுடைய பார்வையில சாதாரணமா தெரியுது. இதுவரைக்கும் யாருக்காவது வாங்க சொல்ல எண்ணம் இருந்து அதை செயல்படுத்தாமல் இருந்தால் இன்றைக்கே நீங்கள் களத்தில் இறங்கி விடலாம். ஏன்னா ஹதீசுகளை நாம புரட்டி பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு அமலா அப்படின்னு நினைத்து நாம் விட்ட, நாம் புறக்கணித்த அல்லது செய்ய தயங்கிய பல நல்லறங்களிலே இந்த பாங்கு உண்டு. அந்த பாங்குக்கும் நாம் சொல்ல வரக்கூடிய சப்ஜெக்டுக்கும் சில தொடர்பு இருக்கிறது என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை நாம் சொல்லுகிறோம். அடுத்த ஒரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இதுலயும் நாம் அலட்சியமா இருக்கோம். லவ் யஅலமுன் நாஸ், மக்கள் அறிந்து கொண்டால், மக்கள் அறிந்து கொண்டால் என்ன அறிந்து கொண்டால், மா ஃபின் நிதாஇ வஸஃபில் அவ்வல், பாங்கு சொல்லுவதின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டால், வஸஃபில் அவ்வல், முதல் சஃபிலே நின்று தொழுவதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு அவர்கள் அறிந்து கொண்டால். இந்த ரெண்டுத்திற்கும் அல்லாஹ் புள்ளி ஸ்டாப் வச்சிருக்கிறான், ரிசல்ட் சொல்லல. அப்போ கணக்கில்லாத ரிசல்ட் கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன சிறப்பு அப்படின்னு மக்கள் அறிஞ்சுக்கிட்டா என்ன நடக்குமா? ஹதீஸிலே இருக்கிறது, சும்மலம் யஜிது இல்ல ஐ யஸ்தஹிமு அலைஹி லஸ்தமஹு, போட்டி வந்துவிடும், மக்களுக்கு மத்தியில போட்டி வந்துடும். நீயா நானா அப்படின்னு இந்த அமலை செய்வதற்கு கூட்டம் கூட ஆரம்பித்து விட்டு கிட்டத்தட்ட அடிதடி சண்டை போல வந்துடும், போட்டி வரும். நான் பாங்க சொல்றேன், நீ பாங்க சொல்லு, உனக்கு இந்த சான்ஸ் இப்ப இல்ல, நீ அடுத்த வக்துக்கு தொழுகு,
எனக்கு இந்த இடம் முன்சஃப்ல வேணும், எனக்கு இந்த இடம் முன்சஃப்ல வேணும் அப்படின்னு மக்கள் போட்டி போட்டு கொண்டு இந்த அமலை செய்து விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாங்கினுடைய முக்கியத்துவத்தை, சிறப்பை விளக்குவதற்கு அவர்கள் சொன்ன நபிமொழிகள்ல முதல்ல ஒரு செய்தி இது. இரண்டாவது செய்தி இப்ப கொஞ்சம் அப்படியே கடந்த ரிமெம்பர் பண்ணி பாருங்க. நாம எது நல்ல விஷயங்கள் எல்லாம் நாம விட்டுட்டோம். யாரையும் பார்த்து புன்சிரிப்பு சிரிக்கிறது இல்லை. இது மார்க்கம் சொன்ன ஒரு அற்புதமான வழிகாட்டல். அவர் யாரோ இருக்கட்டும், வசதியானவரா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், முசாஃபிரா இருக்கட்டும், அவர் ஆலிமா இருக்கட்டும், ஹாஃபிலா இருக்கட்டும், கடையில வேலை செய்யறவரா இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சகோதரனை பார்த்து ஒரு சிரிப்பு, இந்த நல்லறங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து நாம் தொடங்கிடணும். நம்மள அறியாமலே இந்த அமலை விட்டுட்டோம். பல சகோதரர்களை பார்க்கிறோம், எல்லா இபாதத்தும் சரியாக இருக்கும், இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை அவர்கள் கோட்டை விடுவார்கள். இது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். அப்போ இந்த ஸ்மைல், புன்முறுவல் பூக்குகின்ற இந்த நல்லறங்களை நாம செய்யணும். அடுத்து முடிந்த வரைக்கும் பாங்கு சொல்லுகின்ற ஆர்வம் நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு அளவில்லாத நன்மைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து மூன்றாவது ஒரு நபிமொழி. இதை சொல்லிட்டு இந்த சபைக்கும் பாங்குக்கும் என்ன கனெக்ட், ஏன் இதை நாம் சொல்ல வந்தோம் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அடுத்து ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் முஅத்தினூன், பாங்கு சொல்லக்கூடியவர்கள். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா மோதினார்கள். யாரு பாங்கு சொல்றாங்களோ அவர்கள் முஅத்தின்கள். அத்வலுன் நாஸி அஅனாகன் யௌமல் கியாமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு உலகத்தினுடைய கடைசி மனிதன் வரை கூடியிருக்கக்கூடிய சங்கமித்திருக்கின்ற அந்த மறுமையில் எல்லா மக்களும் நிற்கக்கூடிய அந்த சபையில் சிலர்களுடைய கழுத்து மட்டும் உயரமாக இருக்கும்னு ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸ் வகுப்பு, இந்த குர்ஆன் வகுப்பு நமக்கு ஏன் தேவை என்பதற்கு இது போன்ற ஹதீஸ்கள் நமக்கு சரியான சான்று. ஹதீஸில் என்ன வந்திருக்கிறது? பாங்கு சொல்லக்கூடியவர்களுடைய கழுத்து நாளைக்கு கியாமத்து நாளில உயரமாக இருக்கும், நீளமா இருக்கும்னு வந்திருக்கு. அப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கழுத்து நீளமா இருந்தா பார்ப்பதற்கு நல்லா இருக்குமா? எந்த இடத்தில் நமக்கு ஹதீஸினுடைய விளக்கம் தேவைப்படுகிறது என்று சொன்னால், இது போன்ற கொஞ்சம் விளங்காத பகுதிகளில் குர்ஆனுடைய விளக்கமும் ஹதீஸ் விளக்கமும் நமக்கு அவசியம் தெரிஞ்சுக்கணும். அத்வலுன் நாஸின் ஹதீஸ்ல இருக்கு, அத்வல்னா நீளமானது. இதை நிறைய சகோதரர்கள் இதை அப்படியே புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ கழுத்து மட்டும் நீளமா இருந்துச்சுன்னா அது பார்ப்பதற்கு அவ்வளவு நல்லா இருக்காது. அப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கியாமத்து கடைசி நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் மத்தியிலே யாரு பாங்கு சொல்லுகிறார்களோ, அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்களோ, அவர்கள் தனித்துவமாக அந்த இடத்திலே விளங்குவார்கள். அந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்தை அல்லாஹ் வைத்து விடுவான், ஒரு தனி சிறப்பை அவர்கள் பெற்று விடுவார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம விளங்கிக்கலாம். இப்போ சாதாரணமாக நினைக்கக்கூடிய இந்த பாங்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இதனுடைய கூலி என்னன்னு தெரிஞ்சா மக்கள் போட்டி போடுவாங்க. நாளைக்கு கியாமத்து நாளிலே பாங்கு சொல்லக்கூடியவர்களுடைய கழுத்து நீளமாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் தனித்துவமாக சிறப்பானவர்களாக அந்த சபையிலே அவர்கள் இருப்பார்கள். அவர்களை போக்கஸ் செய்து அவங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பா அல்லாஹ் கொடுப்பான். இப்படி விளங்கிட்டோம். இப்போ இந்த சபைக்கும் பாங்குக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு நாம பார்ப்பது ரொம்ப அவசியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தி, இதா சமிஅதுமுல் முஅத்தின், இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம நடைமுறைக்கு கொண்டு வரணும். இதா சமிஅதுமுல் முஅத்தின், பாங்கு சொல்லக்கூடியவர் உடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டால், அழைப்பாளர் என்ன கூறுகிறாரோ அதை நீங்கள் கேட்டால், இதெல்லாம் சாதாரண அமல் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்து இந்த அமலை செய்யல. ஆனா இந்த அமல் பல லட்சங்கள் செலவு செய்து ஹஜ்ஜி பெருமா பேசுறோம், அதுக்கு தனி அந்தஸ்து உண்டு, உம்ரா சிறப்பு உண்டு. ஆனால்
எந்த செலவும் இல்லாமல் நாம் செய்கின்ற இது போன்ற நல்லறங்கள் நாளைக்கு நம்மளுடைய அமல்களுடைய பட்டியலிலே அது கனப்பரிமாணம் உள்ளதாக இருக்கும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. இத சமிஅதுமுல் முஅத்தின், பாங்கு சொல்றவருடைய பாங்கினுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டால், இப்ப நாம எல்லாம் பாங்கினுடைய வார்த்தையை கேட்கிறோம். குறிப்பாக நமது ஊர் போன்ற இது போன்ற இடங்கள்லாம் ஏகப்பட்ட சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சவுண்டுக்கு பதில் சொன்னா போதும். மார்க்கம் என்ன வழிகாட்டுகிறது? ஃபகூலு, பாங்கு சப்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? மா யகூலுல் முஅத்தின், பாங்கு சொல்லக்கூடிய அழைப்பாளர் என்ன சொல்லுகிறாரோ அதே போல நீங்களும் திரும்பி சொல்லுங்கள். இந்த அமலை நாம் சாதாரண அமலாக நினைச்சிட்டு இருக்கிறோம். என்றைக்காவது இந்த அமலை நாம் செய்திருக்கிறோமா என்று பார்த்தால் நம்மிலே அதிகமானவர்கள் செய்திருக்க வாய்ப்பே இல்லை. பாங்குக்கு பதில் உண்டு. நம்ம யாரையாவது கூப்பிட்டா நம்ம பதில் சொல்ற மாதிரி பாங்கு என்பது அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அடைக்கக்கூடிய ஒரு அழைப்பு. இப்போ இந்த அழைப்பிற்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் கிடைக்கிறது. இப்ப நமக்கு இந்த இடத்துல காலத்தின் கட்டாயம் என்ன அப்படின்னா, என்னையும் சேர்த்து இணைத்துக் கொள்கிறேன், நம்மிடத்திலே இன்றைக்கு இருப்பது கல்வியினுடைய வறட்சி அல்ல, அமலினுடைய வறட்சி இன்றைக்கு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே லேசாயிருச்சு. ஒரு காலத்துல புகாரி மற்ற ஹதீஸ் கிரந்தங்கள் தஃப்சீர் கிதாபுகள் எல்லாம் சிலர்கள் மட்டும்தான் படிக்க முடியும், ஆய்வு செய்ய முடியும் என்ற நிலை மாறி இன்றைக்கு நம்மளுடைய தகவல் திரட்டாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் ஒவ்வொருவரும் கலை களஞ்சியமாக இருக்கிறோம். எல்லாம் நமக்கு தெரியும். A to Z தெரியாம இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஹதீஸை சொல்ல ஆரம்பித்து விட்டால் அவர் என்ன சொல்ல போறாரு, எதை பத்தி சொல்ல போறாரு, அது ஹதீஸ் சஹீஹா லைஃபா, அதை யார் அறிவித்தால் அது என்ன அப்படின்னு எல்லா ஹிஸ்டரியும் சொல்லிடுவோம். அப்போ இன்றைக்கு நமக்கு தேவை தகவல் திரட்டை விட இன்றைக்கு அமல்களுடைய திரட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரை யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை தருகிறான் என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் நிறைய செய்திகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். புகாரில உள்ள ஹதீஸை கரைச்சி குடிச்சிருக்கிறார், முஸ்லிம் கிதாபுல உள்ள ஹதீஸை அப்படி தலைகீழ சொல்றார், எல்லா வரலாறும் தெரியுது, எல்லாம் தெரிகிறது. அவரிடத்திலே அமல்கள்ல பஞ்சம் இருந்தால் இவருக்கு அல்லாஹ் நலவை நாடினான்னு சொல்ல முடியுமா? குரானிலே அல்லாஹ் அதான் அழகாக கேட்பான், மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, பொதி சுமந்த கழுதை என்று அல்லாஹ் சொல்லுவான். கழுதைக்கு மேல ஹதீஸ் கிதாபுகளை அடுக்கிட்டு கொண்டு போனா அதுக்கு ஏதாவது உரைக்குமா? புகாரியினுடைய எல்லா பாகத்தையும் கழுதைக்கு மேல வச்சு ஹதீஸ் தஃப்சீர் கிதாபெல்லாம் தூக்கி வச்சாலும் கழுதைக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இல்ல. அதே போல என்னையும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான விஷயம். நாம் பேசும் பொழுது முதல் சப்ஜெக்ட் விஷயம் எங்களுக்கு தான், எனக்கு தான். இன்னும் சொல்ல போனால் நாம் சொல்ல சொல்ல நாம் பக்குவம் அடைகிறோம், என்னையும் சேர்த்து. நமக்கு தான் முதல்ல. இப்ப நமக்கு என்ன தேவை? அமல்களுடைய வறட்சி நமக்கு ஏற்பட்டிருக்கு. தகவலை பத்தி நமக்கு கவலையே இல்லை. அதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் இன்றைக்கு கவலை இல்லை. ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கு இமாம்கள் ஆராய்ச்சி செய்து நிறைய பாருங்கள். இதோ செல்போன், ஒரே ஒரு ஆப்பை தொட்டா, ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு திரட்டப்பட்ட ஹதீஸ்ல ஒரு ஹதீஸை புரட்டி பார்க்கணும்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிற கிதாபுகளை அப்படியே புரட்டி இரவும் புகழுமா அப்படியே கண் விழித்து ஒரு ஹதீஸ் கிடைக்கும். இன்றைக்கு அல்லாஹ் எவ்வளவு அருள் செய்திருக்கிறான். இதுல ஒரு ஆப் இருக்கு, அதை அழுத்தினால் போதும், விரல் தொட்டால் போதும், ஒட்டுமொத்த ஹதீஸ் கிரந்தத்தினுடைய எல்லாம் அப்படியே ஹிஸ்டரி வந்துருச்சு. ரொம்ப ஈஸி. இப்படி கையில தொட்டு அதான் ஃபதுலுல் அதான், அதானினுடைய சிறப்புன்னு அந்த ஆப்புல போய் அமுக்கணும்னா அதானை பத்தி உள்ள என்ன சிறப்பு ஹதீஸ் எல்லாம் வரிசையா வந்துடும். அப்போ இன்றைக்கு நமக்கு தேவை தகவல் திரட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு என்ன வறட்சி ஏற்பட்டிருக்குன்னா அமல்களுடைய வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. பாருங்க, யாரையும் பார்த்து நாம சிரிக்க மாட்டேங்கிறோம்.
அற்புதமான இனியிலிருந்து அந்த அமலை செய்வோம். யாரை பார்த்தாலும் ஒரு புன்சிரிப்பு, சதக்கா கொடுத்த நன்மை, சகோதரத்துவம். இஸ்லாத்தினுடைய நோக்கம் அதானே. ஒருத்தர் கீரையும் பாம்பு மாதிரி முறைச்சிக்கிட்டு அவரை எப்படி கால வாரலாம், இவரை எப்படி பழி வாங்கலான்னு இந்த எண்ணத்தோடு நீங்க 1000 தகவலை திரட்டி வைத்துக் கொண்டு நீங்கள் முன்சஃபிலே நின்று தொழுதாலும் தகவல் திரட்டு முக்கியம் அல்ல. அந்த தகவல் திரட்டு நம்ம இடத்துல பெஸ்டா இருக்கு. அப்ப என்ன தேவை? செயல்பாடுகள் நமக்கு தேவை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாதாரண சின்ன விஷயம் கேட்கிறேன். பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் பொழுது வலது காலை எடுத்து வச்சு யார் யாரெல்லாம் அந்த துவாவை ஓதுனீங்க அப்படின்னு கேட்டா முதல்ல நான் தான் ஃபெயில் ஆகுவேன். முதல்ல யாரு? நாம தான் ஃபெயில் ஆகுவோம். ஏன்னா இது தகவல் தெரியும். அப்படியே வரிசையை அடுக்குவோம். வலது காலை எடுத்து வைத்து இந்த துவா ஓத வேண்டும், இடது காலை எடுத்து வைத்து இப்படி ஓதணும், ஒடு செய்த பிறகு இப்படி ஓதணும், 8 வாசல் திறக்கப்படும், எல்லாம் தெரியும். தகவல் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், அவ்வளவுதான். ஆனால் செயல்படுத்தாதவரை நம்மால் மார்க்கத்தில அமல் செய்யாதவரை நம்மால் ஈடேற்றத்தை பெற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஒரு வார்த்தை விளையாட்டு ஒன்றை அரபியில விளையாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வார்த்தை விளையாட்டு எப்படி விடுகதை போல இது வார்த்தை விளையாட்டு. என்ன வார்த்தை விளையாட்டு? இந்த தகவல் தெரிந்து கொள்வதற்கு அரபியில என்ன சொல்லப்படும்? இல்ம். இல்ம்னா என்ன? தகவல். தகவல். இல்முல மொத்தம் 3 எழுத்து இருக்கு. என்ன எழுத்து? ஐன் இருக்கிறது, லாம் இருக்கிறது, மீம் இருக்கிறது. இப்ப எவ்வளவு அப்படியே பொருத்தமா அமையுது பாருங்க. அப்படியே மீம தூக்கி முன்னாடி போட்டு லாம தூக்கி பின்னாடி போட்டா என்னவாக மாறும்? மாஷா அல்லாஹ், இல்ம் அமலாக மாறும். ஐன் லாம் மீம் இல்ம் தகவல் திரட்டு. ஒரு ஹாஃபிலு, இவர் ஆலிமு, இவர் முஃப்தி, இது ஒரு பக்கம். இந்த இல்ம் பயனுள்ளதாக அது பிரதிபலிக்க கூடியதாக மாறணும்னா அல்லாஹ்விடத்திலே இந்த இல்மினுடைய பயனை அவர் அனுபவிக்கணும்னா மீம தூக்கி முன்னாடி போட்டு அமல். இல்ம் அமலை கொண்டு பூர்த்தி ஆகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மதரசால மாணவர்கள், ஹிஃபுல் மாணவர்கள் சில நேரங்கள்ல பாடம் கொடுக்கும் போது இப்படி ஓதுவாங்க. யாமலூன் இடத்துல யாலமூன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே மாத்தி விட்டுரும். ஹாஃபிலா இருப்பவங்களுக்கு தெரியும். யாலமூன் யாமலூன். யாலமூன் என்ன செய்வார்கள்? அமல் செய்வார்கள். யாலமூன் அறிந்து கொள்வார்கள், யாமலூன் செயல்படுத்துவார்கள். அப்போ இல்ம் ஒரு பக்கம். நீங்க எவ்வளவு வகுப்புல வேணாலும் தாராளமாக கலந்து கொள்ளணும். அல்லாஹ் அதற்கென்று தனி நன்மையை கொடுப்பான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் கேட்குகின்ற ஒவ்வொரு செயலும் அது முழுமையாக அது பயன் அடையணும்னா இல்ம் அமலாக மாறினால்தான் பயன் பெறும். அதுலதான் வெற்றி இருக்கிறது. அது இல்லாமல் எந்த பயனும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பள்ளிவாசலுக்கு உள்ள நுழையும் பொழுது ஓதுற துவா எல்லாத்துக்கும் தெரியும். வலது காலை வச்சு என்ன துவா ஓதணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நாம இன்னைக்கு ஓதி இருக்கோமா? யாராவது ஓதி இருந்தா சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நான் இந்த துவா ஓதல, தெரியும். அது பொதுவாக ஜாமியா அசர்ல நிறைய வாசல் இருக்கனால உள்ள நுழையும் போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. வேற பள்ளியில நுழையும் போது நம்ம ஓதி இருக்கோம், இங்கே மிஸ் ஆயிடுது. இனிமேல் அந்த அமலை செய்வோம். இப்ப இது சாதாரண அமல். ஹதீஸிலே சொன்ன மாதிரி வலா லா தஹ்திரன்ன பிமாரூஃபின் ஷையன், எந்த ஒரு அமலையும் லேசா நினைச்சிடாதீங்க. ஹஜ்ஜுக்கு போறது மட்டும்தான் பெரிய அமல், செலவு செய்து போறாங்க, நம்ம பார்வைக்கு அப்படித்தான் தெரியும். இல்ல, இந்த சாதாரண அமலும் நாளை சொர்க்கத்திலே உங்களுடைய அமல்கள் எடை போடுகின்ற பொழுது 1 பவுனுக்கு 1 மில்லிகிராம் குறைவாக இருந்தால் 1 பவுன் ஆயிடும். அந்த மில்லிகிராமினுடைய சிறப்பு அப்பதான் தெரியும். அதே போல இது போன்ற அமல்கள் நம்முடைய ஈடேற்றத்திற்கு காரணமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்ப இந்த பாங்குக்கும் இந்த மஜ்லிஸுக்கும் என்ன சிறப்பு என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்விலே பார்க்கலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வார்த்தை விளையாட்டுல ஏதாவது காயப்படுத்துற மாதிரி விழுந்திருந்தால் தயவு கூர்ந்து பொறுத்தருளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவருடைய அமலை அங்கீகரித்து நம் அனைவரையும் நலவிலே ஒன்று சேர்ப்பானாக.